பள்ளிக்கூடம் வந்தாச்சு. வரவேண்டிய மாணவர் இன்னும் யாரும் வரலையே. இந்த மறுகுழந்தை தவணம் தான் சரியில்லை. இன்னைக்கு வரட்டு பார்க்கலாம். மக்கா என்ன இப்படி பத்துக்குதுங்களா? 10 நாள் நாடகம் பார்த்தாங்களா? சார் அப்பா சார் வாங்க. நான் கும்பிட்டுமா சார்? உனக்கேம்மா கஷ்டமா? ஏய் வாத்தியார் நல்ல வாத்தியாரா சார்? இருக்கடா. என்னத்த வைக்கிறேன்? வாத்தியார் கேட்டி தான் வணக்கம் வைக்கணுமா? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு சோறு போடுங்களா சார்? தீனி மாலே. பள்ளிக்கூடமே இப்பதான் வந்து நிக்கிற வரவதே சாப்பாடா? தண்ட கரமத்துக்குனால தட்டுக்காய் வைக்கறேன். ஒரு நாளைக்கு சாத்து போட்டு ஐவரிக்கா. ஏய் சாப்பாடு தட்டு கொண்டு வரணும். தாமத்தட்டு கொண்டு வந்து தீபாத்தியா செய்ய பாரு. எங்க ஆத்தக்காரி தட்டுக்காய் குடுறா தாமத்தட்டு குடுத்துட்டா நாயனா பத்தியா? கொடுப்பேன். வாத்தா உட்காரடா உன் கிளாஸ்ல. வந்தவனா அவன் கிளாஸ்ல உட்கார்றது கிடையாது. கிளாஸ்க்கு மானிட்டர் நானே சொல்லி கிடப்பேன். ஐயோ என்ன ஏத்தாரண்டியம்மா? ஐயோ மச்சான் கொம்பு வச்சாட்டான்டா. மச்சான் என்னோட கொம்பு தூக்கிடுறாங்க. மச்சான் ஈர கொம்பா என்னடா? 10 கொம்புடா தேடி அப்ப எந்த கட்டி போவான்னு தெரியறடா. டைல கொம்பு கொளுக்கிட்டு போ வாய். மொக்கமா கேக்குதுடா முது பத்திராய் முண்டா இன்னைக்கு. சத்தண்டா இன்னைக்கு. சார் என்னப்பா? சார் என்ன சொல்லுங்க? இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும். எதுக்கு லீவ்? எங்க ஆயா செத்துட்டாங்க. ஐயோப்பா எப்பன்னு செத்தாங்க? 4 வருஷத்துக்கு முன்ன. டேய் அப்ப செத்ததுக்கு பியா லீவ் கேக்குறேன். சார் அவங்க செத்ததுக்கு லீவ் போடலாம்னால இன்னைக்கு லீவ் வேணும் சார். ஆமா லீவ் எடுக்கிறது ரொம்ப ஒழுக்கமான பழக்கம். லீவ் எடுக்கிறீங்களா? சார் வானா சார் டைல கொம்பு சார் மொக்கமா கேக்குது சார். சார் என்ன கூட லீவ் வேணும் சார். எதுக்கு ராஜா? இன்னைக்கு நாளைக்கு மொட்டை வச்சு காது குத்துறாங்க. காது குத்துறாங்களா? ஆமா. நல்ல விஷயம் தானே. எங்க குத்துறாங்க? காதுல. ஏய் எந்த இடத்துல குத்துறாங்கடா? காதுல. டேய் எங்க குத்துறாங்க? காதுல. ஏய் எங்கடா மொட்டை அடிக்குறாங்க? தலையில. ஐயோ எல்லாரையும் லூஸ் ஆக்கிடுவா சார். எருமாடே அது தெரியாதா? அந்த காது குத்து விசேஷத்தை உங்க வீட்டுல செய்யறாரா குலதெய்வ கோவில செய்யலாம் கேக்குறோம். கோயில்ல. எந்த கோவில்? சூத்துக்காட்டி எல்லாமா. எருமாடே ஊத்துக்காட்டு எல்லைய மன்றம். சார் அவங்க சாமி விட எங்க சாமி தான் சக்தி வாய்ந்த சாமி சார். என்ன சாமி? படவேட்டு நோனிகாம்பாள். வாங்குற பாரு. படவேட்டு ரேணகம்பாள். சித்திர மாசம் மாத்திட்டாங்க லைனா. நீ தான் மாத்திட்டு இருக்க. நானா மாத்திட்டேன். ஆமா. மரிகொண்டு சார் சரியில்லை தெரியுமா? ஆமா சார் தெரியல. பட்னி இல்ல அப்பப்ப அவுத்துறேன் சார். ஏய் எங்கடா பட்டனே? சார் கவர்மெண்ட் துணிலாம் அந்த லட்சத்துல இருக்குது நாயனா பத்தியா? நான் கொடுக்கும்போது ஒழுங்கா தான கொடுத்தேன். சார் கொடுக்கும்போது கொஞ்சம் முட்டா கூட்டி கட்டு மாதிரி 2 கால் போட்டு அவுத்து தூக்குன பாரு. பட்டு புட்டுக்கிட்டு ஓடி போச்சு. ஏய் நீ என்ன செய்யறப்ப தெரியாதா? சார் 2 காலை ஒரு பக்கமே விட்டு இழுத்துறப்படா. சார் நானா லூசா நானே 2 பக்கம் தான் விட்டேன் சார். சரி அதெல்லாம் விடு. என்ன சார்? லீடர் நீதானே. நானா சார்? நீ எப்படி செய்யலாமா? என்ன சார்? ஏன் நேரம் படுத்து வர? சார் நான் காலையிலே பையத்தின்னு கிளம்பிட்டேன் சார். சரி எங்க அம்மா நடு போட்டாங்க சார். குழந்தைய அங்க குத்துட்டு விட்டாங்க சார். சரி குழந்தை ஆச்சுனா தூக்கிட்டு வர சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்துட்டேன் சார். குழந்தை ஆச்சு சார். குழந்தை தூக்கணும் சார். எங்க அம்மா போன சார். எங்க அம்மா நடு எடுத்தாங்க சார். எங்க அம்மா கூப்பிட்டு சார். எங்க அம்மா வந்தாங்க சார். எங்க அம்மா குழந்தை குத்த சார். எங்க அம்மா கரை மேல உட்காந்து பால் குத்தாங்க சார். நான் எதிரி நின்று பார்த்துட்டேன் சார். குழந்தை எடுத்து போய் ஏழை போறான்னு சொன்னாங்க சார். குழந்தை தூக்க சார். ஏரியில போடு சார். பையத்தின் வெளியே வந்து சார். எருமாடு கட்டி சார். ஓட்டுமா குடும்பம் சார். குச்சது கட்டி சார். வெட்டி முடிக்க போடு சார். பையத்தின் வந்து நிக்கிறேன் சார். வாங்குறேன் பாரு எத்தனை சார் சார் சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஏன் சவுரி பட்டா பாருல சர்டிபிகேட் கேச்சு கொடுத்தார். கொடுத்தா நான் போய் பால்வாடியில் சேர்த்துக்கிறேன். அங்க சேர்ந்து ஆயம்மா முட்டை விடுறாங்களாம். ஆமா ஆயம்மா பொட்டு கழி முட்டை விடுறாங்க. யாருன்னா அவிச்சு உரிச்சு கொடுப்பாங்கடா. ஆயவே உறுத்தலையா? விட மாட்டாங்க. ஆயா முட்டை பேசி. ஏய் மத்த ஆயா முட்டை சாப்பிடுறா உனக்கு ஆய் வராது. ஆயா முட்டை மாட்டா ஆய் நான் வராதுடா உனக்கு எதுமே சாப்பிடலாம். கவனிடா. ஓகேடா. உட்காருமா சார். ஆமா சரி சார். ஏய் மத்த ஏன்டா சேர் நவுத்துற கவனிடா. எனக்கு வர கபில் ஆகுது அப்படியே. ஐயோ அம்மா பின்னாடி அம்மா மான குமுறுதே. மழை வர போதுடா வாய். வாய் இன்னும் நடக்கும்போது உட்கார உட்காரு வாய். என்னடா வம்பா? டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னாச்சு? ஏய் சொல்லிட்டேடா. எதுக்கு வந்து சார்? எதுக்கு? இதுக்கு வந்து சார். அட பாவி பள்ளிக்கூடமே இப்பதானே வந்தேன் சார். நானும் இப்பதான் வந்தேன். அதுவும் இப்பதான் வந்து சார். வர கம்பெனி சார் ரொம்ப சீரியஸாக சார். ஃபர்ஸ்ட் பீரியட் அனுப்ப முடியாது. பார் பள்ளிக்கூடம் நாட்டி எடுத்துறோம். ஒரு ஆளு உட்கார முடியாது. அடடா ஆயமா வச்சு கை தான் தள்ள போறேன். கை வேற தள்ளற. சார் சார் எங்க
டேய் நீ என்ன வாயில வச்சுக்கிற வாயில பின்னால வைக்க முடியும். ஒடிக்கிற பாரு சார் இந்த மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி உடம்பால் எத்துனுங்க சார், சுடு சுடா வந்து சார். அதுக்கு ஊரின்னு வருது சார் எனக்கு. யூரின் போறியா? உன்னை சொல்லி தப்பில்ல ராஜா, இதுக்கெல்லாம் ஒருத்த காரணம் இருக்கா? அது இருக்கா மாதிரி இவனை போல கிடைக்கணும் எல்லாம் உன்னால வர சார் என்ன சார் லீடரா இருந்துட்டு வெளி போய் நீயே சுத்திட்டு இருக்க. இந்த பார்த்து அவன் கத்துக்கிறான். ஏய் மொத்த ஏன்டா என் பேரெல்லாம் கெடுக்குற? ஏய் கிளாஸ்க்கு மானிட்டு நானே இதுக்கு அடிச்சு நிக்கிறேன் உனக்கு என்னடா? மொத்த உதலாம் என்ன கேட்காது யாரும் வெளியே போக கூடாது. மொத்த தாமல் தட்டாலே வெட்டுருவேன். யாரா போட்டவன் சார் போக மாட்டாங்க, சும்மா அடிக்காது சார். சரி எல்லாரும் வந்தாச்சுல வந்தாச்சு சார். அட்ரஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். ஓய் அந்த கை வந்தால ஸ்கூலுக்கு சோறாடா. நீ வந்து ரசிகரமா சீக்கிரம் வரலையா? ஒரு நாளைக்கு கூட ஐயோ பாடே பாவாடி பதில் லிங்கி கட்டி மாத்திரம் அப்பதான். ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து சோறாக்கி போட மாட்டேன். குமிரி போற இறி உன்ன. ஐயோ உள்ள வந்தா கருப்பு ஆயிடுச்சு. ஏய் என்ன வார்த்தைடா? சார் என்ன சார் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறீங்க? ஏ நம்மள டெய்லி கீரை குழம்பு கஞ்சி ஊத்திங்கறோம். வேற என்ன வேணுமா? சம்பளம் சிக்கன் மட்டன் மாப்பிள்ளை சிக்கன் மட்டன் பண்றாங்க. இதுல வேற கீரை ஒரு புளிச்சக்கரை சிரிக்கிற அழகிற போல ஒத்த ஓன்மே முறங்கறிய ஊத்திங்க. டேய் இருக்கிறதுல முருங்கைக்கிறது ரொம்ப சத்தான உணவுடா. ஆமா ஆமா. சார் நான் கூட கேட்கலாம் நீங்க சார். என்ன டெய்லி சோறு போறோம் போறன்னு ஒரு நாளைக்கு கூட போட மாட்டீங்க சார். சரி போட்டு அப்படி செய்யலாமா? என்ன செய்யலாம்? எங்க அட்டு பருப்பு பங்கிட்டு குத்துருங்க. ஒரு கரும்பற்ற பங்கிட்டு தராங்க. நாங்க வீட்டுக்கு எடுத்து போய் ஆக்கிறோம். படிப்புல கண்ணா இருக்காதீங்க, தீனில கண்ணா இருக்கு. ஆமா வச்சு வச்சு கொட்டுறீங்க. 11:45 டிஃபன் பாக்ஸ்ல போட்டு பின்னால அனுப்பிடுறீங்க. யாரா செய்யறாங்க? வாஜா நீ தான் போய் பாக்கணும் அதெல்லாம். ஏய் அத விடுங்க. பீஸ் கட்டு நாங்க போய் சுத்திங்க பாப்போமா? என்ன என்ன சார் சும்மா பை வேலை அடிக்கா சார். சரி அட்ரஸ் எடுக்கலாம்ல? எடுக்கலாம் சார். மறிகடந்து நொந்துள்ள நினைக்கா. ஏய் வந்துள்ளேன் சார் நொந்துள்ள நினைக்கா. வந்துள்ளேன். சார் தமிழ் தெரியாதா உனக்கு? யா. என்ன வாஜாரில பாத்துக்கிறீராடியா? ஏ சும்மா மேல கை வச்சுக்கிறா. என்னடா? பள்ளிக்கூட விட்டு நம்ம தெருதான் போனோம். ஆமா ஞாபகம்தா? ஆமா. ரோடு போறதுக்கு ஜல்லிக்கல் ஏத்தாத்து கொட்டி வச்சுக்கிறாங்க. கொட்டிருக்காங்க. உருளையா பாருங்க. டேய் செய்தால செய்வடா நீ. ஓ எங்க அம்மா பேர் கேட்டாங்க தெருவே அலறி தெரியுமா? என்ன பேரு? அகண்ட காவேரி. காராஜா ஏடா அம்மா போட கடை போடுறாங்க போறாங்களா இப்ப? ஏய் எங்க அம்மா பாண்டா சாப்பிட்டுக்கிறியா? அம்மா போட்டா முதல் சாப்பிட்டால நான் தான் ஒரு போட பத்தி வச்சாரு. ஏய் அதுக்கு முன்ன எங்க அம்மா பாண்டா பெச்சு வச்சாந்துறா. உன் பாண்டா சுருங்கி போச்சு. ஆமாப்ல. என்ன வேலை அதிகமாகி போச்சு. போடாரு. மம்மால தள்ளின்னு போட்டாரு. ஏய் போய் சொல்லு மம்மா கிட்ட. என்ன அது காலையில ஒரு போட சாப்பிட ஆசையா இருக்கு. பாண்டா சாப்பிட ஆசாக்குதா? மச்சான் எனக்கு கூட ஆசாக்குதா. நீ எப்ப சாவ? அது அப்புறமேட்டு ஆ போட்ட சாப்பிட்டு சாவறேன். சார் யார் சார் அவன் லூஸ் மாதிரி பேசிக்கிறான்? ஏய் பிடி மாஸ்டரா? பிடி மாஸ்டர் பாவாடை கட்டிக்கிறாரு. ஐயோ பாவாடியாது. அது இல்ல உலக எடுத்து ஒரு அடிக்கிட்டோம். ஏய் அமைதியா இருங்க. நைட் ஆனா நைட் போடுவாரு. ஏய் கேளு. கீழே வச்சிருக்கான். தவனம் பிச்சிக்கணும் சார். என்னத்த பிச்சிக்கன? பிசன் சார். பிரசன் சார். மல்லிகா மல்லிகா மாடு வாட்டி விட்டா சார். சரவணன் அவங்க கரும்பு வெட்டுறாங்களா? கரும்பு கட்ட தூக்கி போட்டுக்கிறான். சுபாசினி சார் சுபாஷினி வயசுக்கு வந்துட்டா சார். எப்படா இது? இங்க போறது. ஏய் மச்சான் உனக்கு தெரியாது அவங்க மாமங்கார எல்லாம் கோபாலியா? அவன் தென்னைக்கு மாங்க வச்சுலாம் வச்சு போறான். என்னடான்னு கேட்டா சுபாஷினி வயசுக்கு வந்துட்டா. வயசுடா. புட்டு குத்தாங்க வாய். ராவ கூடடா. ஏய் மாத்தா எனக்கே கச்சில ரவோடு கச்சி குத்தாங்கடா கம்மிடுறா. நானே கடுப்புல வந்துக்கிறேன். புட்டு காட்டுங்கறான். ராஜா எப்படி மாதிரல? என்ன சார்? உங்க ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியும். எப்படி இதெல்லாம்? சார் நான் கிளாஸ்க்கு மானிட்டர் இல்ல. காலையில எழுந்து ஊரை ஒரு சுத்தி சுத்திக்கினே பச்சைகளா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பையன் எடுத்துன்னு வருவேன். அடடா நல்ல பிள்ளை பண்ண. ஆமா சார். சார் பையன் மேல அடிக்காதுன்னு சொல்லிக்கிறேன். ஏன் பையில பேம்பஸ் இருக்குது. ஏய் கம்யூனிட்டியா காம்பஸ்ரா. ஏய் இப்படி சுத்துவாங்களா காம்பஸா? ஐயோ அதான் கடையில போய் கேட்டேன். கடைக்காரி என்ன மத்து மத்து பாத்துக்கண்டாரா? ஐயா காலையில இருந்து படிக்கணும்ல ஊர சத்துறாரா ஊர. பாய் காலையில எழுந்து உடனே படுத்துக்க சொல்றாரு வாத்தியார். ஏய் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்கணும். 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணுமா சார்? ஆமா. 4:55 வந்து எழுப்பி விட்டுறீங்களா? இரு அதையும் நானே செய்யறேன். ஏன் சம்பளம் வாங்குறீங்க எழுப்பி விடா. காலை 7 படிச்சா மெமரி பவர் அதிகமாகட்டா. சார் மெமரியா 32 ஜிபி 16 சார். ஜிபிலடா ஞாபக சக்தி அதிகமாகும். சரி நேத்து வீட்டு மேல கொடுத்த படிச்சியா இல்லையா? சார் மனப்பாடம் பட்டு சார். ராத்திரி ஃபுல்லா எங்க அக்கா பாத்துல பத்துன்னு பாட ஏத்தனேன். ஏன் ராஜா அங்க படிக்காத பாட ஏறுதா? சார் எங்க ஊர் சின்ன ஊர் சார். எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க. சின்ன மேல பாய போட்டாங்கன்னா நானும் எங்க அக்கால பத்துவோம். உங்க அக்கா தான் சொல்லி கொடுத்திருக்கா. ஆமா சார். சொல்லு பார்க்கலாம். ஊச்சி ஊச்சி கவி தட்டி ஊட்டா வித்தி கட்டு காத்துக்கு ரெண்டு கட்டு காயங்க கையங்கடா தோல உரிக்கடா தொட்டிகளை ஏத்தடா ஏத்தடா நீ ஏத்தடா. என்ன வாய் ராஜா சும்மா அடிக்கிறாரு. வாஜார் வீட்டுல சண்டை பழுதியா? வாஜார் தம்மா அடிக்க முடியல அந்த பாவத்தில் நம்மள போட்டு நவுத்துறாரு. ஏய் எருமாடு உனக்கு இதுவா சொல்லி கொடுத்தேன். என்ன சார்? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய இரும்பு. அறம் எதனால் செய்யப்படுகிறது? இரும்பினால் செய்யப்படுகிறது. ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். எப்படா? அப்புறா எருமாடே அறம் என்றால் தர்மம் என்று ஒரு பொருள். தர்மம் செய்ய ஆசைப்படு. என்ன பண்ண மாட்டோமா? நாங்களே தான் வேலை எடுத்துன்னு சுத்திக்கிறோம். நீ தர்மம் செய்தாலே கடவுள் நிறைய கொடுப்பாரா? வரும்போது பண்றேன் சார். நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கையாக அமையும். அப்படியே சார். ஆமா. சரி சார். உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? சார்
ஆறுவது சினம். 60 சோறு மீது சாம்பார் சாப்பிடுறது ஆம்பளை தாபாய் பொடிமா சமைச்சான். ஆமா சார் எந்நேரம் சாப்பிடறதே இருக்கா பாருங்க. வயிறு நான் சாப்பிடுறேன். சரி சரி ஒழுங்கா படிக்கிறது சரியா?